வெல்கம் டு எம்கேஎஸ்எஸ் உலகம். இன்னைக்கு சப்பாத்தி, பூரி, தோசை இது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயவும் 1 ஸ்பூனு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். இதில் 3 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க, கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடயே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடயே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுங்க. தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதங்கினா போதும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூனு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இதை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதித்து ஒரு திக்கான பதத்துக்கு வரட்டும். இப்போ நல்லா திக்காக வந்திருக்கு. ஆனியன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி இது கூடலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூக்கிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.